காலியான இடம் இருந்தது, அவங்க வேற எவனோ எடுத்துட்டான். நீ இப்போ அதுக்கு தான் செஞ்சியா பேபி? என்னவே பண்ற? பஞ்சி ஜம்பிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவனா தூக்கி அந்த குட்டி குழந்தை விளையாடுற தூரிடு. ஹாஸ் தூரி. மேடம் பெரிய செயலர். ஏய் போட்ல கொன்றுவனியா. சரி எவ்வளவு சொல்றாங்க டிக்கெட்? 30 பவுண்ட்னால கொடுக்க முடியாது. எவ்வளவு தருவீங்க? 5 ரொம்ப கம்மி இல்ல. சரி தண்ணியில குதிச்சு நீந்து போகன்னு சொல்லுவாங்க. ஜுங்கா படத்துல வர மாதிரி. Watch this one. Watch it. Watch this one. Watch it. Watch it. Watch it. Watch it. Yes. Who make it big? Wow. 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 Amazing. Wow, amazing. சங்கி சத்தியமா இதை ட்ரை பண்ண போறியா? ஆமா. ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து பெரியவங்க எல்லாம் இதுல போக மாட்டாங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஆசையா இருக்கும். என்ன நீ கூப்பிட்டு என்ன பத்தி நான் நினைப்பாங்க எல்லாரும். ஆனா அப்படி கிடையாது, பெரியவங்க நிறைய பேர் போறாங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க தான். சோ சிங்கப்பூர்ல வந்து நம்மளுக்கு போறதுக்கு வெக்கமா இருக்கும் தனியா போறதுக்கு. ஏன்னா கிட்ஸ் மட்டும் தான் போவாங்க. அதனால இங்க வந்து பெரியவங்களும் வராங்க. சரி இங்க ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. கெட்ட புக் பண்ற வேலையும் என்னவே பண்ற? என் லெவல் என்ன பஞ்சி ஜம்பிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவனா தூக்கி அந்த குட்டி குழந்தை விளையாடுற தூரிடு. ஹாஸ் தூரி. பஞ்சி ஜம்பிங் பண்ணாத பேபி, அப்புறம் தோடா படம் மாதிரி நீ மண் படுத்துருவே அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. எஸ் இப்போ இங்க இருந்து வியூ பாயிண்ட் என்ன தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணமே பேச்சு. அதான் இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. அது நடுவுல பேட்டரி போயிடுச்சா, என்ன பேசணும்னு மறந்து போயிடுச்சு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பென் தெரியும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் வந்து லண்டன் ஐ. ஐ மாதிரி இருக்கா? ஓவலா இருக்கு. ஐ மாதிரி கிடையாது. இது வந்து கண்ணில் அடிபட்டுருச்சு. எங்க ஊர்ல ஜெயிண்ட் வீல். எங்க ஊர்ல ஜெயிண்ட் வீல். கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா லண்டன் குயின் கேட்டா கடுப்பாயிருவாங்க. இது தேம்ஸ் ரிவரா பை தி வே? இதே தேம்ஸ் ரிவர். தேம்ஸ் ரிவரோட சன்செட் வா, அப்படி சன்செட் காட்டுவோமா? ஆக்சுவலி சன்செட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுது. தேம்ஸ் ரிவர் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லண்டன் ஐ. ஸோ இந்த சன்செட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கே வந்து ஷோலாம் நடுவில் நடத்திட்டு இருக்கோம். ஆமாம், அதை ஒரே ஒரு ஸ்னிப்பெட் மட்டும் வீடியோ காமிச்சோம் இல்லையா, அந்த ஷோ தான் அது. அப்புறமே அந்த குதிரை தூரி எல்லாம் போயிட்டு அட்வென்ச்சர்ஸாக இருந்ததுல. லாஸ்ட்டாக நான் ஸ்கூபா டைவிங் அப்புறம் என்ஜாய் பண்ணது தான். லைட் நீயாவது மூஞ்சில வாங்கு. லைட்டை வாங்கி உயிரை வாங்கிட்டு இப்போ போகலாமா? சரி லண்டனை மேலே ஏறி வாக் பண்ணலையா? அப்படிதான் நினச்சேன். ஆனால் அந்த லண்டன் ஐயில் கூட்டம் நிற்கிது பாருங்க. அந்த கூட்டத்தை பார்த்தே எனக்கு மனசு வரல. ஆனால் இல்லை, ஒரு லண்டன் ஐடியுமே 100 பேர் ஏற்றுவாங்க. 100 பேரா? 10 பேர். இல்லையே கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு இதில் 10 பேர்னு வச்சா கூட 10 இருக்கு பேபி. 100 பேர் அட் டைம் போயிட்டே இருப்பாங்க. புரியா? இது இருப்பாருங்க. இங்கே போய் என்ன பண்ணுறது சொல்லு பேபி. இதுதான் நம்ம கிளார்க்கியில் மார்க்கிலேயே இருக்குமே. மார்க்கியில் மினி சிங்கப்பூர் ஃப்ளையர் இருக்கு. அதில் நம்ம போனோமே. சிங்கப்பூர் ஃப்ளையர்லேயும் போனதில்லை. கரெக்ட். இவன் யார் பேபி? ஒரு சீன் பயந்துட்டு தெரியுமா? யாரா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, அப்படி நிற்கிறாங்கல்ல. அதான் அப்படி நிற்கிறது என்ன இருக்கு? யார் பேபி அவன்? தெரியலையே. ஏடிஎம் கார்டெலாம் கீழே வச்சுட்டு டிஜிட்டலாக இருக்கானுங்க அதில். ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் ஷோஸ் நிறையா நடக்குது. இது வந்து போட் டிக்கெட்ஸ் அங்கே லண்டன் போட்டுக்கு. அப்படியா? தேம்ஸ் ராக்கெட்னு பேர், அதுக்கு பேர். இல்லையே, இங்கே பாரு இவ்வளோ பெரிய கியூ. இந்த கியூ அது வந்து இதுக்கு, அது வந்து லண்டன் ஐக்கு. இது வந்து பாரு போட் டிக்கெட் சேல்ஸ் அண்ட் பியர் என்ட்ரன்ஸ். இது உனக்கு போட் இருக்குன்னா எடுத்துக்கலாம், வேணுமா? எல்லா ஊர்லேயும் போய் போட்டு தான் போய் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. சரி ஓகே வா. சரி வா. மேடம் பெரிய செயலர். போட்ல கொன்றுவனியா. சரி எவ்வளவு சொல்றாங்க டிக்கெட்? 30 பவுண்ட்னால கொடுக்க முடியாது. எவ்வளவு தருவீங்க? 5 ரொம்ப கம்மி இல்ல. சரி தண்ணியில குதிச்சு நீந்து போகன்னு சொல்லுவாங்க. ஜுங்கா படத்துல வர மாதிரி. ஜிங்கா படத்துல அல்டிமேட்டா காட்டுவால. எவ்வளவு 70 பவுண்டா? உண்மையாவே குதிச்சு நீந்து போவான்ல. ஆக்சுவலி அந்த படம் எடுத்து விஜய் சேதுபதிக்கு அத நிலைமை. அந்த படத்துல போய் எடுத்தா அப்படிதான் நீந்து போகணும். பட்ஜெட்டே இருக்காது அப்படி அந்த படத்துக்கும். போலவா? சரி இதுக்கு ஒரு 30 முடியாது பேபி. ஷர்ட் ஒரு 30 ரூபா தரும். சரி ஏலக்கார இல்ல அப்படி இல்ல. வேணுமா நம்ம சொல்லு பாக்கி. பின்னாடி ஐஸ்கிரீம் இருக்கு, நான் சாப்பிடலாம். 2 யூரோ. அந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்டது என் நாக்கிலே இருக்கு பேபி. வேற எதுவும் காட்டு. கோவசல்ல மாதிரி பண்ண பத்தியா? ஒரு செகண்ட் நான் அப்படின்ற மாதிரி. என்னது கலாய்க்கிற இப்போ?
அப்படி நடந்து வந்துட்டு நான் எலகெட்டாக நடந்து வந்தேன், என்னை ஒழுங்காக வீடியோ எடுக்கல அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. ஏய் ஆமாம் சங்கவி, நான் அழகாக வந்து எடுத்த லட்சத்தை பாரு, நான் போடுறேன் அந்த போஸ்ட் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நீ கவி நல்லா இருக்கு பாரு, எவ்வளோ அழகாக அருமையாக அது இது காமிச்சிருந்த பாரு. அது சரியாக எடுக்கல இவன், சரியில்லை பேபி, வெரி பேட் ஃபார். உன்னை மட்டும் நான் வளைச்சு குடிஞ்சு எடுக்கிறேன். நான் எவ்வளோ எலகெண்டாக நடந்து வந்தேன். நான் நடந்து காமிக்கிறேன் பேபி. அப்படி வந்தேன். அவங்களே சிரிச்சிருப்பாங்க இப்போ. நல்லா தான் இருந்துச்சுல்ல கண்ணாடி போடி. ஒரு டாக்ஸியை காட்டுறேன்னு சொன்னீங்க, அந்த டாக்ஸி இங்கே வருது. இது ஃபுல்லாமே க்ளோ இங்கே டாக்ஸி பாரு, தான். அந்த நீ சொல்கிற டாக்ஸி வந்துச்சு பாரு, இதானே இந்த மாதிரி தான். அழகாக இருக்குல்ல பென்ட்லி டாக்ஸி. அந்த பென்ட்லி மாடல் மாதிரி டாக்ஸிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கு பாருங்க, மார்ஷல்லாம் போட்டு க்ளோ டாக்ஸி வச்சிருக்காங்க. க்ளோ ஆனால் இதோட விலை எவ்வளோ தெரியுமா? ஆல்மோஸ்ட் டாக்ஸி இங்கே எடுக்கிற விலை போடுறோம் 50 ரெண்டு பேரும் சேர்த்து 50 ரூபா 50 ரூபாயில் வாங்கலாம். ஜாஸ்தி இல்லை, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. உடன் Never give up in your dream, you can always achieve. I never give up in your life, you got this all the time. I never give up in your home, செமையாக இருக்குது. நடு ரோட்ல ஸ்டாண்டெல்லாம் வச்சு எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு யூடியூப்க்கு. ரிமோட் வேற ப்ளூடூத் இது பேட்டரி போயிடுச்சு. பஸ்லாம் அழகாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பஸ் எல்லாம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீடேக் எஃபர்ட் போட்டோம்ல, எவ்வளோ எஃபர்ட் இட்ஸ் ஓகே, வி ட்ரைட், அவ்வளோதான். எஸ், அதுதான் அங்கே மேட்ரு. இங்கே பாரு, ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு பின்னாடி பார்க்குற பியூட்டிஃபுல்லான கப்பிள் ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி இவ்வளோ எஃபர்ட்லாம் போகுது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா, ஏன்னா அவங்க தான் அழகாக படித்தாங்க. சும்மா ஏதோ காமெடி பண்ணல. சங்கவி என்ன சங்கவி, சோத்துக்கு அல்லோல போடுவோன்னு பார்த்தா பொட்டேட்டோஸ். இந்த பக்கம் பார்த்தியா சமோசா, ஸ்ப்ரிங் ரோல், இந்தியன் வெஜ்ஜு, கறி எல்லாமே இருக்கு. ஹாய், எங்க இருக்கீங்க? இன்னைக்கு வந்து புள்ளியார் சுழியை மூஞ்சி வச்சுதானா? ஆமா. இதுக்கு திருஷ்டியே தானே? இல்ல. ஏன்னா நீ தான் இன்னைக்கு மேக்கப் போட்டிய, உன் மேக்கப் காட்டும். டிஃப்ரென்ஸே தெரியல. காட்டவா? நீ காட்டு. ஒரே ஒரு விஷயம், எனக்கு போட தெரியாத ஒரு விஷயத்த போட்டிருக்கேன். கண்ணுக்கு மேலே அப்படி ஜிஜிக் அப்படி இழுத்து விட்டேன். இல்லையா அவன் விட்டு அம்பெல்லாம் புஷ்கு அப்படின்னு கமல் சொல்லுவானே, அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை எனக்கு பண்ண வராத ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த ஐலைனர் லிப்ஸ்டிக்லாம் நல்லா செம்மையாக கலராக வாங்கி நல்லா போட்டுக்க தெரியும். ஆனால் வந்து கண்மை, ஐலைனர், மஸ்கரா இது 3 தான் வந்து எனக்கு செட்டே ஆகாத ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த கண் இடத்துக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன், சரியா? பட் ஆனால் எனக்கு வந்து சரி இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ் போடுறதுனால ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுக்கு வந்து ஐலைனரும் இல்லை, மஸ்கராவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஐப்ரோஸ் போடுவோம்ல, அதை வச்சு அந்த ஐப்ரோ பேலட் எடுத்து இப்படி பண்ணி இங்கே ஒரு இழுப்பு. இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன். இல்லை, இழுத்து அதே வந்துருச்சு. அது ஆக்சுவலி மிஸ்டேக் கம்மியாக வருதுங்க, ஏன்னா அது ப்ராடாக இருந்தனால அது மிஸ்டேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? பார்க்குற பசங்க 2 பேரும் போய் ட்ரை பண்ணுவாங்க. பசங்க இல்லை, பொண்ணுங்களா இருந்தால் தெரியாது. நாளைக்கு ஈவினிங் போகிறேன். நாளைக்கு நைட்டு நான் தனியாக சிங்கப்பூரில் இல்லை, இது லண்டன்லேருந்து சிங்கப்பூர், அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து இந்தியா தனியாக போகிறேங்க. எத்தனை ஹவர் ஃப்ளைட்டு? மொத்தம் 13 ப்ளஸ். தாராளமாக போவா, பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா தனியாக போய். ஆமாம், வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எப்போவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்க, ஓகேவா? இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு தேவை வந்து மணி தான். அது நம்மளே சம்பாரிச்சாலும் ஓகே, இல்லை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஓகே, சரியா? எப்படி இருந்தாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம். எடுத்துட்டாலும் மணி ஐஸ்ல மாதிரி பேசுகிற, பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. வெரி பேட். எடுத்துக்கணும், ஓகேவா? நல்லா அந்த இடத்துல ஒரு காலியான இடம் இருந்தது, அவங்க வேற எவனோ எடுத்துட்டான். நீ இப்போ அதுக்கு தான் செஞ்சியா பேபி? ஆக்சுவலி இப்போ வீடியோ எடுக்கும்போது நடுவில் ஒரு மாதிரி வீடியோவில் லைனாக வருது. சுவிட்சர்லாண்டில் ஒரு டமால் கீழே போட்ட நம்பர் இருக்கா, அதனால தான் பிரச்சனை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன அப்படி பார்க்குறேன்? உனக்கு ஆனால் அந்த கோப்ரோக்கு டேமேஜ் வருது அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்கல்லங்க. எனக்கு அந்த கீழே போட்டதால எனக்கு ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் நடந்தது. என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த ஓகே இந்த 2 கையையும் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போய் சொல்லாத. இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்கா, எதுவுமே வரல, எப்படி பண்ணாலுமே வரல பாருங்க. பட் ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்து அந்த முழி தெரியுதா, குண்டா இந்த முழியா, இது எப்படி தெரியும்? அது எதனால வந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு இந்த கோப்ரோ கையில் மாட்டிட்டு இவரை தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். சரி புருஷனை நல்லா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி இவரை தான் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே இப்படி நடந்து போய் தடுக்கி டொம்முன்னு கீழே விழுந்து கையை இங்க அடிச்சு இந்த முட்டி பெர்மனன்ட்டா யோசி பாரு. நம்ம கல்யாணம் பண்ணலனா இது ஒரு டிஃபெக்ட்டா சொல்லி யாரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமாம்மா, பெரிய டிஃபெக்டிவ். இதை வந்து பார்க்கறதுக்கு காலையில், ஆனால் இந்த கூடு வருது இப்படி வெர்டிக்கலாக இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குன்னு மட்டும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. பிஜின்ஸ் பறக்குது பாரு. சூப்பர்ல. ஏன் அந்த பொண்ணு நோக்கி எல்லா பிஜின்ஸ் போடு சாப்பாடு போடுறாங்க? ஆமாம், உன்ட்ட ஏதாவது இருக்கா? நம்மளுக்கே சாப்பாடு போடுறதுக்கு யாரும் இல்லை. இல்லை, நான் எது கேட்டேன்னா அந்த பிஜின் கிட்ட வாங்கி சாப்பிடலாம், பசிக்குது.
வா இப்போ நம்ம போனோம்னா பீஜின்ஸ் பறக்கும், அதை கவர் பண்ணுறதுக்கு தான் நான் கோபுரம் எடுத்துகிட்டு வரேன். தெரியும். இங்கே பாருங்க, இங்கே இருந்து பாருங்க எல்லாமே. நீ முன்னாடி எப்படி நடந்து போ. இது 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 இப்போ எதுக்கு அதை பயமுறுத்தினேன்? சரி, அதுக்கப்புறம்